விழுப்புரத்தில் அற்புத சுகம் அளிக்கும் விடுதலை கூட்டம். சண்டே 26 ஜனவரி 2025 காலை 11 மணி. தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். இடம் எண் 22 குபேரன் நகர், ஆலம்பூண்டி செஞ்சி, விழுப்புரம் மாவட்டம். தொடர்புக்கு 63 74 43 2 58 1 மற்றும் 97 91 0 28 8 55. அனைவரையும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே, தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற உங்களை முகமுகமாய் பார்ப்பதற்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்புகளை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் தேவ சமூகத்தில் கருத்தாய் காத்திருந்து ஜெபித்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை என்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்கு ஒரு சில வார்த்தைகளை தந்தார். அந்த வார்த்தையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 126வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்தெந்த சிறையிருப்புல இருக்கிறீங்களோ அந்த சிறையிருப்புல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்களேன். என்னுடைய 17வது வயதுல நான் இந்த ஊழியத்திற்காக வந்தேன். எனக்கும் இந்த ஊழியத்திற்கும் சம்பந்தமே இல்லை.
நான் என்ன ஆனாலும் ஊழியக்காரனா மட்டும் ஆகக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றி கொண்டிருந்த ஒரு நபர். வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய அனுபவ சாட்சிகளையும் தேவன் என்னை சந்தித்த விதத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். அதிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னை கண்டு சந்தித்து சொன்னாரு, நீ யாருக்காவது ஜெபம் பண்ணுவனா, யாரு தலையிலையாவது உன் கையை வைப்பனா இரும்பு சங்கிலிகள் அருந்து விழும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அபிஷேகத்தினால தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் விடுதலையாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இந்த தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நிறைய பேருடைய இரும்பு சங்கிலிகள் அருந்து விழப்போகிறது. ஏன் இரும்பு சங்கிலி என்று சொல்லுகிறேன்? நிறைய பேர் யாருக்கு இரும்பு சங்கிலியை போடுவாங்க தெரியுமா? நம்ம ஊரில் பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு தான் போடுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு பைத்தியம் மட்டும்தான் பிரதர் பிடிக்கல, நான் ஒரு மாதிரி இருக்கிறேனேன்னு நீ அழுது கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு உன் இடுப்பு எலும்புகளிலிருந்து சில சங்கிலிகள் அருந்து விழ போகிறது இயேசுவின் நாமத்தினால. இனி சங்கிலியை யாருக்கு போடுவோம் தெரியுமா? ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் போடுவோம். இன்னைக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருட்டு அறைக்குள்ள இருந்து நீ அழுது கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, ரீகா சந்தாராபா லீகா ரமா லா சந்தாரா. அந்த பேதுருடைய விலா எலும்பை தொட்ட போது சங்கிலிகள் அவிழ்ந்தது மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய சங்கிலி சிந்தனையிலிருந்து, வயிற்று பகுதியிலிருந்து, கால்களிலிருந்து அவள போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். வேதத்திலையும் ஆண்டவர் ஒரு சிலருடைய சிறையிருப்பை திருப்பினார். அதை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 13 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டு ஆகுமா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுமா. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் போது உனக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகுமா. ஒரு அம்மா அன்னைக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் நான் சிரிச்ச நாட்களை விரல விட்டு எண்ணிரலாம், ஆனா நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஓ உன்னுடைய அழுகையும் உன்னுடைய துக்கமும் மாறும்படி கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் போது உனக்கு மகிழ்ச்சியும் களிப்பையும் இயேசு இன்னைக்கு உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் போது முதலாவது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அவனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. தாவீதை தவிர தாவீதினுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவன் உடைமைகளை எல்லாம் பிசாசு சிறையாக்கி கொண்டு போய்விட்டான். அந்த நேரத்தில் தாவீது என்ன பண்ணனான்னு தெரியுமா? தன்னிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுட்டு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திட்டு, ஆண்டவரே இந்த சத்துருவை நான் ஜெயிப்பனா, இவனை ஜெயிக்க மாட்டனா, இந்த தண்டை தொடரலாமா தொடரக்கூடாதான்னு கர்த்தரிடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த தண்டை தொடர்ந்து போன்னு. அவன் தொடர்ந்து போய் பிடிச்ச போது என்ன ஆச்சு தெரியுமா? அவன் இழந்து போன சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்று குறையாமல் திருப்பி கொண்டானா. இன்னைக்கு சத்துரு எதையெல்லாம் உன்கிட்ட இருந்து பிடிச்சிருக்கிறானோ, எதையெல்லாம் திருடி இருக்கிறானோ, சின்னதை நீ இழந்து போயிருக்கலாம், பெரிய காரியத்தை நீ இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய். ஷபரபலபா, சகலத்தையும் நீ திருப்புகிற நாள் வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பணத்தை இழந்து போயிருக்கிறையா, நகையை
இழந்து போய் இருக்கிறையா? ஓ, நிம்மதியை இழந்து போய் இருக்கிறையா? வாழ்க்கையை இழக்கிற நிலைமையில் இருக்கிறையா? எல்லாம் மூழ்கி போனது போல இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது திருப்பி கொண்டது போல மூழ்கி போனதையும் தொலைந்து போனதையும் இன்னைக்கு விட்டுட்டு தாவீத மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறையா? எல்லாமே போச்சு, எப்படி நான் முன்னேறுவேன்னு தெரியல, எப்படி என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்னு தெரியலையேன்னு அழுதுகிட்டு இருக்கிறையா மகனே, மகளே? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தாவீது இழந்து போன சிறிதாகிலும் பெரிதாகிலும் சகலத்தையும் திருப்பி கொண்டது மாதிரி நீ திருப்பி கொள்வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஷபரபலபா. யோபு எழுதின சரித்திர புத்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதியிருக்கிறது. யோபுவே சிறையில் இருக்கிறாரு, ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபித்த போது தன்னுடைய சிறையிருப்பை திருப்பினதுனால கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் இந்த சிறையிருப்பிலிருந்து என்னால் வெளியே வர முடியலை, இந்த கஷ்டத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியலை, இந்த போராட்டத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியலையேன்னு கவலையோடு இருந்தேனா, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். ஷபரபலபா. பல வருடமாய் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாய். எந்த செய்வனையா இருந்தாலும், எந்த மந்திரமாயிருந்தாலும், எந்த கட்டுகளாயிருந்தாலும் கர்த்தர் மாற பண்ணுவார். பியூலா என்கிற ஒரு பெண்ணை என் ஆவியிலே பார்க்கிறேன். மிகுந்த மன அழுத்தத்தோடு நான் ஏன் வாழ்கிறேன், கர்த்தர் என் கூட பேசினாதான் ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற பியூலா, இன்னைக்கு கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார் இயேசுவின் நாமத்தினால. கடன் பிரச்சனையின் நிமித்தம் சாக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறையா? தலைமறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? மற்றவங்க முன்னாடி உன்னால நிற்க முடியாதபடி நீ நின்று கொண்டிருந்தனா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்புகிற நேரம் வந்திருக்கிறது. ஷபரபலபா. உன் சிறையிருப்பை நான் திருப்புகிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன்னு கர்த்தர் உனக்கு வார்த்தையை தருகிறார். அதனால தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்குதுன்னு சொல்றாங்க, நிறைய பேர் வாழவே பிடிக்கலன்னு சொல்றாங்க. இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து யார் எனக்கு விடுதலையை வாங்கி தருவான்னு கதறுகிறீங்க. ஒவ்வொரு நாளும் உள்ள அழுதுட்டு வெளியே சிரித்து கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல பிரதர், திருமண வாழ்க்கை ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரி இருக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகனே, மகளே, உன் சிறையிருப்பை நான் திருப்பி உன்னை திரும்பவும் நான் வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இன்னும் முன்னேற முடியலை, நகையெல்லாம் மூழ்கி போயிட்டு இருக்குது, வருமானம் இல்லையே, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, நான் செத்தா பரவாயில்லையேன்னு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவராகி இயேசு தொடுவீராக. ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எல்லா சனிக்கிழமையும் சாயந்தரம் 7:30 7:45 வரையும் விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது. இதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் திரையில் என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை கேட்டு அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவாராக. தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.